மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நள்ளிரவில் 5 கடைகளை உடைத்த மர்ம நபரை சிசிடிவி ஆதாரத்துடன் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் பகுதியில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அங்குள்ள 5 கடைகளில் பூட்டை உடைத்து திருடும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். இதன் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் தகவல் அறிந்த குன்னூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சிசிடிவியில் பதிவாகியுள்ள காட்சியை வைத்து திருட்டு முயற்சியில் ஈடுபட்ட அவர்களை தேடி வருகின்றனர். மேலும் நகராட்சிக்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் உள்ள கதவுகள் பூட்டப்படாததாலும் மார்க்கெட் காவலாளிகள் இல்லாததாலும் இதுபோல் திருட்டு முயற்சியில் மர்ம நபர்கள் ஈடுபட வாய்ப்புள்ளதால் நகராட்சி நிர்வாகம் காவலாளிகளை நியமிக்க வேண்டும் என மார்க்கெட் வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி நிர்வாகத்தை செயல்படுத்த முடியாமல் தவித்து வருவதாக வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு ஊராட்சியில் உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஊராட்சி மன்ற தலைவராக வாசுகி கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்நிலையில் தான் ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவர் என்பதால் ஊராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற நாளில் இருந்து இன்று வரை யாரும் ஒருபோதும் செவி கொடுத்து கேட்பதில்லை எனவும் தன்னை ஒருவர் கூட மதிப்பதில்லை எனவும் குற்றம் சாட்டி ஊராட்சியில் நடைபெறும் பணிகளை முழுமையாக செயல்படுத்த விடாமல் தடுத்து நிறுத்தி வருவதாகவும் கூறி வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் புகார் அளித்த சம்பவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றம் சார்பில் சர்வதேச நீதி தினம் வட்ட சட்டப்பணிக்குழு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பாண்டியநல்லூர் பஞ்சாயத்து வளாகத்தில் சட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் மாவட்ட உரிமையியல் நீதிபதி நித்யா கலந்து கொண்டு பேசுகையில் பொதுமக்கள் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ குற்றங்கள் குறித்து நீதிமன்றத்தை நாடுவது குறைவாகவே உள்ளதாக பேசினார். இந்நிலையில் பொதுமக்கள் பிரச்சனைகளை நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்தால் வழக்கறிஞர் வைப்பதற்கு ஊதிய நிதி வசதி இல்லாத மக்களுக்கு இலவச வழக்கறிஞர்கள் அரசு வழங்குவதாக கூறினார். மேலும் பிரச்சனைகளை வழக்கறிஞர்கள் கொண்டு சட்ட ஆலோசனை வழங்கவும் நீதிமன்றங்கள் தயாராக உள்ளதாகவும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். உதகையிலிருந்து தொலைதூர வழித்தடங்களுக்கான 10 புதிய பேருந்துகளை உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் உதகையிலிருந்து தொலைதூர வழித்தடங்களுக்கான 10 புதிய பேருந்துகளை இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் மு. அருணா தலைமையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். குறிப்பாக உதகையிலிருந்து தொலைதூர வழித்தடங்களுக்கான திருச்சி, மதுரை, தேனி, சேலம், ஈரோடு, பாலக்காடு போன்ற வழித்தடங்களில் இயக்கப்படும் பழைய பேருந்துகளுக்கு பதிலாக 3.80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொலைதூர பயணம் செய்யும் பொதுமக்கள் இந்த புதிய பேருந்துகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் என சுற்றுலாத்துறை அமைச்சர் க. ராமச்சந்திரன் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் ஆடி தேங்காய் சுடும் பண்டிகைக்காக அழுச்சி மர குச்சிகள், தேங்காய், அவல், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை களை கட்டியுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் ஆடி திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுவது வழக்கம். இன்றைய நாளில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை தேங்காய் சுட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். கடந்த காலங்களில் அனைத்து கிராமங்களிலும் அழுஞ்சி மரங்கள் அதிகமாக இருந்தது. ஆனால் தற்போது பெரும்பாலான கிராமங்களில் அழுஞ்சி மரங்கள் அழிந்துவிட்டன. இந்நிலையில் தேங்காய் சுடும் பண்டிகைக்கு அழுச்சி குச்சிகள் பிரதானமான ஒன்றாகும். அழுஞ்சி மரங்கள் அழிந்து வரும் நிலையில் ஒரு அழுஞ்சி குச்சி 20 ரூபாய் என்ற விலைக்கு விற்பனை செய்து வருகின்றனர். அதேபோல சுடுவதற்கான தேங்காய் ஒன்று 20 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் அரிசி, வெல்லம், அவல், பாசிப்பருப்பு, முந்திரி, திராட்சை அடங்கிய பாக்கெட்டுகள் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
காரைக்குடியில் 67ஆம் ஆண்டு பூச்செரித்தல் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கழனிவாசலில் இரட்டை குளத்து முனீஸ்வரர் கோயிலில் 67ஆம் ஆண்டு பூச்செரித்தல் விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்த 37 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதனைத் தொடர்ந்து பெரிய மாடு, சின்ன மாடு என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளருக்கும் கொடி பரிசு சாரதிகளுக்கும் ரொக்க பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இப்போட்டியினை காண கழனிவாசல், கானாடுகாத்தான், பள்ளத்தூர், காரைக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் சாலையின் இரு புறங்களிலும் கூடியிருந்து உற்சாகமாக கண்டுகளித்தனர். ஸ்ரீவைகுண்டத்தில் புனித சந்தியாகப்பர் கோவிலில் 424வது திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாமிரபரணி நதிக்கரையில் புனித சந்தியாகப்பர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்டுதோறும் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆலயம் எழுப்பப்பட்டு 424 ஆண்டுகள் ஆன நிலையில் கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து புனித சந்தியாகப்பர் சொரூபம் வண்ண விளக்குகளாலும் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இதில் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் மட்டுமல்லாமல் தூத்துக்குடி மற்றும் கடற்கரை கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்த இங்கிலாந்தைச் சேர்ந்த நபரை சமூக சேவகர் மூலம் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகர் ப. மணிமாறன். இவர் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவற்ற முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், சாதுக்கள், தொழுநோயாளிகள் போன்றோர்களை கடந்த 22 வருடமாக 2856 இறந்த நபர்களை நல்லடக்கம் செய்து சேவை செய்து வந்துள்ளார். இந்நிலையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த காளிபாபா என்ற நபர் திருவண்ணாமலை கோயில் அண்ணாமலையார் ஈர்ப்பால் இங்கு வந்தடைந்து இக்கோயிலில் கிரிவலம் வருவதே அவருடைய ஆன்மீக தவமாக செயல்பட்டு வந்துள்ளார். சில ஆண்டுக்கு முன் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு காளிபாபா அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த 15ஆம் தேதி சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். இதனையடுத்து சமூக சேவகர் மணிமாறன் மற்றும் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை செய்து வெளிநாட்டு தூதரகம் முறையான அனுமதி பெற்று திருவண்ணாமலை ஈசானி மின் மயானத்தில் இறந்த காளிபாபாவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. இச்சம்பவம் பொதுமக்களிடையே நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சங்ககிரியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது தொடக்க விழாவையொட்டி பாமக சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் சங்ககிரி புதிய பேருந்து நிலையம் அருகே பாட்டாளி மக்கள் கட்சியின் 36வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி பாமகவினர் சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இதில் சங்ககிரி நகர செயலாளர் ஐயப்பன் தலைமையில் சேலம் மேற்கு மாவட்ட துணைத் தலைவர் பழனிமுத்து கலந்து கொண்டு கொடியேற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பள்ளிப்பாளையத்தில் 34 குடும்பங்களுக்கு மின்சார இணைப்பு வழங்காமல் சாய ஆலைக்கு மின் இணைப்பு வழங்குவதை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள ஆவத்திப்பாளையம் பகுதியில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு வசித்து வரும் 34 குடும்பங்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பு வழங்கப்படாத நிலையில் புதிய மின் இணைப்பு வழங்க வேண்டும் என கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு பள்ளிப்பாளையம் மின்வாரிய அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் தனியாருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் சாய ஆலைக்கு மின் இணைப்பு வழங்கும் பணிகள் நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அங்கு விரைந்து பஞ்சாயத்து தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகியோர் ஊர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.